மேடம் மேடம் அப்படியே மேடம் பார்க்க சொல்லுங்க. முதல்ல வந்து நீங்கள் சாராயத்தை வந்து நிறுத்தணுங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு வீட்டில் சாராயம் குடிச்சிட்டு நீங்கள் செத்தீங்கன்னா உங்களுக்கு 10 லட்சம் கொடுக்குறாங்க. ஆனால் விவசாயிங்க வந்து அவங்களால விவசாயம் பண்ண முடியலன்னா அவங்களுக்கு என்ன சலுகைகள் பண்ணி கொடுக்குறீங்க? அதுதான் முதல்ல பிரச்சனையே இருக்குது. ஒரு தாலி அடமானம் வச்சுட்டு, வீடு பத்திரத்தை அடமானம் வச்சுட்டு, சொத்தெல்லாம் விற்றுட்டு அவங்க விவசாயம் பண்ணிட்டுருக்காங்க. இதை வந்து இங்கே இருக்கிறது எல்லாருக்கிட்டையும் கேட்குறேன். இப்போ திமுக ஆட்சியில் இருக்குது. நான் 5 வருஷமாக அவங்க என்ன பண்ணாங்க? விவசாயிகளுக்கு என்ன பண்ணி கொடுத்தாங்க? இன்றைக்கி விவசாயிகளுக்கு பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா விவசாயிங்க வந்து எந்திரிச்சு நிற்க மாட்டாங்க. விவசாயிகளுக்கு ஒன்றுமே பண்ணாததுனால தான் இன்றைக்கி இவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க. எத்தனையோ நல்ல ஸ்கீம்ஸ் அண்ட் பாலிசிஸ் பிரதமர் மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்காங்க. இந்தியா முழுவதும் எல்லாருக்கும் அந்த ஸ்கீம்ஸ் ஒரு 300-400 ஸ்கீம்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் பயன்படுத்துகிறாங்க. பக்கத்தில் இருக்கிற கர்நாடகா இருக்கட்டும், இல்லைன்னா ஆந்திர பிரதேஷ் அண்ட் கேரளா இருக்கட்டும், இல்லைன்னா நீங்கள் தெலுங்கானா இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஸ்கீம்ஸ் இருக்குது. ஒரு 300-400 ஸ்கீம்ஸ் வந்து அவங்க எல்லாமே பயன்படுத்துகிறாங்க. ஆனால் தமிழகத்தில் மட்டும் ஒரு 30 கூட தாண்டலை. அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்கு அந்த தடை வைக்கிறீங்க? உங்களால் எதுவும் பண்ண முடியல. அதே மாதிரி வந்து மத்திய அரசாங்கம் நம்மளுடைய விவசாயிகளுக்காக எதுவும் நல்ல ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தால் அது கூட நீங்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது இல்லை. ஏன்னா உங்கள் மனசில் என்ன இருக்குது? இது மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தா ஐயோ பாஜக இவ்வளோ நல்லது பண்ணுறது, திமுக எதுவுமே பண்ணலைன்னா உங்கள் மனசாட்சி உங்களை வந்து கேள்வி கேட்குது. அதனால தான் நீங்கள் அதை பண்ணாமல் இருக்கீங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பெண்கள் முன்னாடி வரணும், முன்னேறணும், பொருளாதார ரீதியாக நான் வந்து சொந்த காலில் நிற்கணும், இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லும்போது எல்லா பெண்களுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அது எல்லா உதவிகள் நாங்கள் பண்ணி கொடுப்போம். சொல்லிட்டு தானே இருக்காங்க. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இப்போ பொங்கலுக்கு நீங்க என்ன பண்றீங்க? பக்கத்துல ஆந்திர பிரதேஷ்ல இருந்து தானே நீங்க கரும்பு வாங்கிட்டு வந்துட்டு இருக்கீங்க. ஏன் நம்ம தமிழகத்துல பொங்கலுக்கு வந்து கரும்பு வராதா? இங்க விவசாயம் பண்றது இல்லையா கரும்புக்கு? அப்போ ஏன் நீங்க ஆந்திர பிரதேசத்துல இருந்து கொண்டு வந்தீங்க? அப்போ நீங்க நம்மளுடைய விவசாயிகளுக்கு ஒண்ணுமே பண்ணி கொடுக்கல. அதனால தானே நீங்க ஆந்திர பிரதேசத்துல கொள்முதல் செய்றீங்க. நீங்க எங்க இருக்கிற விவசாயிகளுக்கு வந்து அது எல்லா வசதி பண்ணி கொடுங்க. ஒவ்வொரு வருஷம் பொங்கலுக்கு வந்து எனக்கு இவ்வளோ டன் கரும்பு வேணும். ஏன் பண்ண மாட்டாங்க? ஏன்னா பண்ணாக்கா அவங்க வந்து கேள்வி கேட்குற அளவுக்கு ஆயிடுவாங்களே. விவசாயிங்க கேள்வி கேட்கக்கூடாது, சொன்னது மட்டும் செய்யணும். இந்த அராஜகம் மட்டும்தான் திமுகவில் நடக்குது. எந்த திட்டம் அவங்க பண்ணி கொடுக்குறாங்க சொல்லுங்க? பிரதான் மந்திரி கிசான் யோஜனா இருக்கு. அதில் எத்தனை பேர் வந்து லாபம் அடைஞ்சிருக்காங்க சொல்லுங்க? எத்தனை திட்டங்கள்? நீங்கள் லோனு வாங்கல. லோனுக்கே வந்து இப்போ இன்னைக்கு பேசும்போது சொன்னோம், நீங்கள் ஒரு சின்ன கடை திறக்கணுமா, நீங்கள் வந்து ஒரு 3x4 ஒரு இட்லி கடை ஓப்பன் பண்ணணுமா, ஒரு இட்லிக்கு வந்து இட்லி மாவு அரைக்கிறது ஒரு மிஷின் வேணுமா, அது கூட நாங்கள் கடன் கொடுக்கறது தயாராக இருக்கோம். ஆனால் எத்தனை பேர்கிட்டே அதை கொண்டு போய் சொல்கிறீங்க? எத்தனை பேர் வந்து ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்சி இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க? உங்களை நம்பி மட்டும் மக்கள் வாழணும், உங்களை நம்பி மட்டும் மக்கள் இருக்கணும். ஏன்னா அவங்கள ஏமாத்தினாதான் என்னால் வந்து பணம் சம்பாதிக்க முடியும் நிலைமையில தான் இன்னைக்கு திமுக இருக்கு. அப்படிதான் அந்த 5 வருஷமா செயல் இருந்திருக்காங்க. எலெக்ஷன் இருக்கு. நீங்க வந்து அப்படியே பாத்தீங்கன்னா நம்மளுடைய வந்து சானிட்டரி ஒர்க்கர்ஸ் எத்தனை வருடமாக வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்ணி கொடுத்தீங்க? நம்மளுடைய எல்லாமே ஆசிரியர்கள் எத்தனை போராட்டம் நடத்தினாங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க வந்து அப்போ 2021 தேர்தல் அறிக்கையில் எவ்வளோ விஷயங்கள் சொன்னீங்க. நாங்கள் வந்து பெண்களுக்கு வந்து 1000 ரூபாய் கொடுப்போம், 6 மாதம் கொடுப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்கவே இல்லை. இப்போ மறுபடியும் 6 மாதத்துக்கு முன்னாடி தானே மறுபடியும் 1000 ரூபாய் கொடுக்க ஆரம்பிச்சிங்க. அப்போ நீங்கள் மத்தியில் நடுவில் இருக்கிறது அந்த 4.5 வருஷம் என்ன பண்ணீங்க? நீங்கள் பொங்கலுக்கு போன வருஷம் எலெக்ஷனில் நான் கொடுக்கல, இப்போ பொங்கலுக்கு பரிசு சொல்கிறீங்க. நீங்கள் வந்து ரேஷன் கடையில் வந்து 3000 ரூபாய் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஏன் இதுக்கு முன்னாடி இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி யாருமே ரேஷன் கடையில் பொருட்கள் வாங்குறது இல்லையா? வாங்குறாங்கல்ல. அப்போ ஏன் நடுவில் நீங்கள் கொடுக்கல? எதுங்க? பென்ஷன் ஸ்கீம் யார் சொன்னாங்க? கேட்கல எனக்கு.
அவங்க சொல்லுவாங்க, பண்ணாதது நாங்க பண்ணியிருக்கோம்னு சொல்லுவாங்க. இதே வந்து இத்தனை பேர் வந்து கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு இறந்துருக்காங்க. அது எல்லாத்துக்கும் நாங்க காரணம்னா சொல்லுங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. வீட்லேருந்து ஒரு பெண் வெளியில போனாக்க வீட்டுக்கு திரும்பி வர வரைக்கும் ஒவ்வொரு தாய்மார் என்ன மாதிரி ஒரு படிச்சவங்க, என்ன மாதிரி வந்து ஒரு வசதியில இருக்கிறவங்களும் தாய்மார்களும் நான் சேர்த்து சொல்றேன். திரும்பி வீட்டுக்கு வர வரைக்கும் வயிற்றுல நெருப்பு கட்டி உட்காந்துட்டு இருக்கோம் நாங்க. ஏன்னா என் பசங்க வண்டியில போறது இல்லை. என் பசங்க வந்து ஊபர் எடுத்துட்டு ஓலா எடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ திரும்பி வீட்டுக்கு வர வரைக்கும் வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். இந்த நிலைமையில இன்னைக்கு தமிழகம் இருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. தூங்கிட்டு இருக்காரு. திடீர்னு தூங்கி முழிச்சிட்டு பேசுவாரு. யாருக்கு பாதுகாப்பு இருக்கு? உங்க வீட்டுல உங்க தெருவில் இருக்கிற பெண்களுக்கு மட்டும்தான் பாதுகாப்பு இருக்கு. அந்த செனட் ஆஃப் ரோட்ல இருக்கிற பெண்களுக்கு மட்டும்தான் பாதுகாப்பு இருக்கு. வேற யாருக்கு பாதுகாப்பு இருக்கு சொல்லுங்க? செனட் ஆஃப் ரோட் தாண்டி போனீங்கன்னா ரோடு வந்து போடுறாங்க. ரோட்ல வந்து கல்ல நீங்க ரோடு பிச்சு எடுத்துடலாம். அந்த அளவுக்கு ரோடு போடுறீங்க. உங்க ரோடு மட்டும் பள்ளம் கிடையாது, குழி கிடையாது, ஒன்றும் கிடையாது. கரெக்டா இருக்கு ரோடு. மற்ற ரோடு எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க இன்னைக்கு. நடிகர் விஜய் அவர்களுடைய கடைசி படம் ரிலீஸ் ஆகுது. முழுக்க சொல்லியிருக்காரு. நீங்க ஒரு சக நடிகையா எப்படி பாக்குறீங்க? விஜய் வந்து என் சக நடிகர்னா நான் சொல்ல மாட்டேன். என்னோட தம்பி முறை அவரு. நான் தம்பி தான் சொல்லுவேன். அவரை நான் தீதி தான் கூப்பிடுவாரு. ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு கடைசி படம் சொன்னதுல கொஞ்சம் வருத்தம் தான். ஏன்னா அவருடைய பெரிய ரசிகை நான். அவருடைய டான்ஸ் இருக்கட்டும், அவருடைய ஒரு ஆக்ஷன் படங்கள் இருக்கட்டும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு தம்பி வந்து கடைசி படம் சொன்னோன்னே கொஞ்சம் ஷாக்கிங் தான் இருந்தது எனக்கு. ஒரு புது பயணத்தை அவர் ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கு அவருக்கு வாழ்த்துக்கள். யாராவது ஒருத்தர் கேள்வி கேளுங்க. ஐயோ, அவர்களுடைய பயணத்துல பல முன்னாள் அமைச்சர்கள்லாம் இணைஞ்சிருக்காங்க. மூத்தவர்கள் எல்லாரும் அவர் தலைமை ஏற்று போயிட்டாங்க. எப்படி பாக்குறீங்க? இந்த கருத்து கணிப்புல கூட முதல் வேட்பாளருக்கு 2ஆம் இடத்துல அவர் வந்திருக்காரு. வரட்டும். கருத்து கணிப்பு லோயலா மட்டும் தானே விட்டுருக்காங்க. வேற யாருமே இது வரைக்கும் விடலையே. இதே மாதிரி ஒரு கருத்து கணிப்பு பீகார்ல இருந்தது. பாஜக பாவருக்கு வராது. நிதிஷ் ஐயா அவர்கள் திரும்பி வரமாட்டாரு. ஆனா எல்லா கருத்து கணிப்பு வந்து நாங்க வேற மாதிரி காமிச்சிருக்கோம். இதே மாதிரி திருவனந்தபுரத்துல சமீபத்தில் முடிஞ்ச ஒரு கருத்து கணிப்புலயே வந்து இதுதான் சொன்னாங்க. லோக்கல் பாடி எலெக்ஷன்ல பாஜக வாய்ப்பே இல்லை. 50 சீட்ஸ் நாங்க ஜெயிச்சிருக்கோம். வேற யாருமே ஜெயிக்கல. அத்தனை சீட்ஸ் சிங்கிள் ஹேண்டட்லி நாங்க வந்து 50 சீட்ஸ் ஜெயிச்சிருக்கோம். இப்போ அந்த கருத்து கணிப்பு எடுக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், வரும் தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி ஜெயிக்க போகுது. கருத்து கணிப்பு வேற மாதிரி இருக்க போகுது. அதே மாதிரி ஆசாம் பீகார்லேயும் பாஜக டெஃபினட்டாக கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போகுது. கருத்து கணிப்பில் அதுவும் எழுதி சொல்கிறேன். ஒரே மேடையில் தானே அது எல்லாமே வந்து ஒவ்வொரு வாரத்துக்கு கீழே நீங்க ஒரு கோடு கிழிச்சிட்டு பிராக்கெட்ல போட்டுட்டு பதில் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அவங்க 2 பேர் கூட தானே இருக்காங்க. அதிமுகவும் பாஜகவும் வந்து ஜனநாயக கூட்டணியில தானே இருக்கும். பியூஷ் கோயல் அவர்கள் வரும்போது, அர்ஜுன் மேக்வால் அவர்கள் வரும்போது எல்லாரும் இபிஎஸ் அவர்கள் தானே சந்திச்சாங்க. அப்போ வந்து கூட்டணியில சொன்னாரா? ஸோ எல்லாத்துக்கும் நடுவில் நம்ம வந்து ஒரு ரீடிங் இன் பிட்வீன் த லைன்ஸ் ஆஃப் ஃபுல் ஸ்டாப்ஸ் நம்ம பார்க்கணும்னு அவசியமே இல்லை. அவங்க மெஜாரிட்டியில இருக்காங்க, அப்படி சொல்லுவாங்க. அதுக்கு கூட்டணி இல்லாம போயிடும்னு அர்த்தம் கிடையாது. கூட்டணி ஆச்சுன்னா பார்ப்போம். இப்போதானே ஆரம்பிச்சிருக்கோம். பேச்சுவார்த்தை இப்போதானே ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு முன்னாடியே நம்மளே வந்து இதுதான் நடக்கும், இப்படிதான் நடக்காதுன்னு நம்மளையே வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறோம் ஒரு விஷயத்துக்கு. திமுக தான் எதிரி பாக்குறாங்க. மக்கள் மட்டும் திமுகவே எதிரி பார்க்கல. நான் நேற்று புதுச்சேரியில பேசும்போது எல்லாருக்கும் ஆசை இருக்குங்க அப்படி சொல்லிக்கிறதுக்கு. அவர் இப்பதான் வந்திருக்காரு. மக்கள் அவர் பாக்குறதுக்கு வராங்க. அந்த மக்களுடைய கூட்டத்தை பார்க்கும்போது அவருக்கு அப்படி தோணட்டும். நல்ல விஷயங்கள் தானே. அந்த தைரியம் வருதுன்னா அதை சொல்லிக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும்னு. திமுகக்கு எதிர்த்து நிக்கிறதுக்கு அவருக்கு தைரியம் இருக்குல்ல. புதுசா வந்தாலும் நான் தைரியமா நிற்பேன். அதை பாராட்டணும். அவ்வளவுதான். ஒரு அட்வைஸ் அவருக்கு தேவையில்லை. ரொம்ப புத்திசாலி. இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு. ஆரம்பிக்கிட்டோம். நல்லபடியா அவர் வந்து என்ன ஆசைப்படுறாரோ அது எல்லாம் அவருக்கு என்னுடைய தம்பிங்கிறது முறையில வாழ்த்துக்கள். கட்சி ரீதியாக எதிராக இருக்கும் இருந்தாலும் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.